இன்னைக்கு மட்டன் சிறுகுடல் சுத்துக்கொழுப்பு இது ரெண்டையும் சேர்த்து குக்கர்லேயே ஒரு ஒன் பாட் கிரேவி மாதிரி வைக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சுடுதண்ணி ஊற்றி ஒரு 3-4 முறை நல்லா கழுவி எடுத்தோம் அப்படின்னா அந்த கவுச்சி வாடை எதுவுமே இல்லாமல் இருக்கும். இதுக்கப்புறம் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு அதை பொன்னிறமாக வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா மீடியம் அளவுள்ள 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி ரெடியாக இருக்கக்கூடிய மட்டன் சிறுகுடலையும் சுத்துக்கொழுப்பையும் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும், கரம் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 to 6 விசில் வேக வச்சு எடுத்தாலே கறி நல்லா வெந்துடும். இதுக்கப்புறமா வந்து இந்த பட்டை, கிராம்பு, மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் பொடி பண்ணி போட்டு அதை ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை மேலாப்பில் தூவி இறக்கிக்கோங்க.